சுவிசேஷம் 10வது அதிகாரம் 15வது வேத வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனை நாம் அறிந்திருப்பது என்பது நல்ல காரியம்தான். ஆனால் தேவனால் அறியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 3வது வேத வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்திலே 2 காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது 10 கன்னிகைகளை குறித்து அந்த அத்தியாயத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது. அதில் 5 பேர் மணவாளனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், 5 பேர் கைவிடப்பட்டார்கள் என்று வாசிக்கின்றோம். அந்த கைவிடப்பட்ட 5 பேர்களை குறித்து வேத புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களை அறியேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, 5 பேர்கள், கைவிடப்பட்ட 5 பேர்கள் தேவனால் அறியப்படாதவர்களாக இருந்தார்கள். இன்னும் மத்தேயு 7வது அதிகாரம் 23வது வேத வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒரு காலும் அறியவில்லை என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று அவர்கள் சொன்ன பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன தெரியுமா? அக்கிரம செய்கைக்காரரே, நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. இங்கேயும் பார்க்கின்றோம், தேவனை அவர்கள் அறிந்திருந்தார்கள், ஆனால் தேவனால் அறியப்படாதவர்களாக இருந்ததாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆமென். இவர்கள்